ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ட்ரையாக ஃப்ரிஸியாக இருக்க ஹேருக்கு சூப்பரான ஒரு பூஸ்டப் கொடுத்த மாதிரி ஒரு ஹேர் பேக் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள் தான், சிம்பிளான இன்க்ரீடியண்ட். அதே மாதிரி அதோட எஃபெக்ட் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா, நான் ஹேர் பேக் போட்டு பின்னல் போட்டு நெக்ஸ்ட் டே தான் எடுத்திருக்கேன். என்னோடய ஹேர் வேவி ஹேர்ஸ் தான், இருந்தாலும் சிக்கே இல்லாமல் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி உங்கள் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெமெடியை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ஹேர் கேர் டிப்ஸ் அண்ட் கண்டென்ட் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சூப்பரான இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்க்கலாமா. செம்பருத்தி பூ தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுன்னா எடுத்துக்கோங்க. சூப்பர் ஷைனிங்கான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். காஞ்சிருதாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா பவுடராக கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாதாம் பிசின் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். இது ரெண்டையுமே ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி நைட்டே ஊற்றி வச்சுருங்க. நீங்கள் காலையில் ஹேர் பேக் போடுறதா இருந்தால் நல்லாவே ஊறிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலோவேரா ஜெல் ஒரு சின்ன கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும். இதை ஒரு மிக்ஸி கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அலோவேரா ஜெல்லையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இது கூடவே நம்ம எந்த ஒரு ஹெர்பல் பவுடராக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முடி நல்லா கருமையாக மாறணும் அப்படின்னா கரிசலாங்கண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னா ஆம்லா ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா அரைச்சிட்டு நான் இப்போ இந்த 2 இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் ஃபில்டர் பண்ணியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டைரெக்டாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன், இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். நைல் ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு 2 வருஷமாக இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் ஹேர் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட நான் டவ் ஷாம்பு யூஸ் பண்ணேன். அதுவுமே நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி கீ இன்க்ரீடியண்ட்லாம் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்குது என்னோடய ஹேர். பார்த்திங்கன்னா சிக்கே இல்லாமல் நல்லா தனித்தனியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் இந்த மாதிரி ஹேர் பேக் போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு 3 டேஸ் நம்ம வெளியில் அவுட்டிங் போயிட்டு வந்தாலுமே ஈஸியாக டீடேங்கிள் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சிக்கு விழுகாது, ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஹேர் பேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருந்தாலும் ஈஸியாக போயிடும். அப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, இது கூடவே எக் ஒயிட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக மாறும். அந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியண்ட் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் எந்த ஒரு ஏஜாக இருந்தாலும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். எனக்கே ரொம்பவே சிவியராக ஹேர் ஃபால் ஆகி அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஹேர் க்ரோத் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறையா கிளிப்பிங்ஸும் பிக்சர்ஸும் போடுறேன். வேணும் அப்படின்னா நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஹேர் நல்லா க்ரோத் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பொறுமை வேணும். ஒரே நாளில் வளராது. ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். டெய்லியும் நம்ம பின்னல் போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் ஹேர் நல்லா நீளமாக வளரும். அதே மாதிரி நல்லா ஃபுட் இன்டேக் எடுத்துட்டிங்கன்னா டாப் டு பாட்டம் வரைக்கும் நல்லா ஈக்குவலாக ஒரே லென்த்தில் நல்லா அடர்த்தியாக வளரும். ஹேர் ஃபாலே ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்லாம் இல்லை. ஹேர் ஃபால் இருக்கும். நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும்போது அந்த ஹேர் ஃபால் ஆகிறதுமே கம்மியாக ஆகும். ஹேர் நல்லா க்ரோத் ஆகிறது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இதை நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் லாங் ஹேர் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பீங்க. என்னோடய ஹேர் இப்போ நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அந்த கிளிப்பிங் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பார்க்கவே சூப்பர் அண்ட் ஷைனிங்காக மாறிடுச்சு. எந்த ஒரு கெமிக்கலுமே யூஸ் பண்ணல, ஷாம்பு மட்டும்தான் நம்ம போட்டு வாஷ் பண்ணியிருக்கோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் அந்த சீரம் இந்த சீரம் அப்படி சொல்லி நிறையா ப்ரொமோஷன் வருது. அதுவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் வாங்கி நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மணியும் வேஸ்ட்டு, நம்மளோட ஹேரும் ரொம்பவே டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா அது கொஞ்ச நாளைக்கு தான் நிலைக்கும். இந்த மாதிரி நேச்சுரலான மெத்தடில் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா
நம்மளுக்கு டைம் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமே எடுக்குமே தவிர நம்மளோட ஹேர் வந்து நம்மளோட ஒரிஜினல் நேச்சுரல் ஹேராகவே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணுங்கள்.